வணக்கம் ஐயா. உங்களோட அரசியல் பயணத்துல நீங்க கலைஞர் ஐயா, ஜெயலலிதா அம்மா இருவரோடுமே அரசியல் பண்ணியிருக்கீங்க. இவங்க இருவருக்கிட்டையும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க சார்? கலைஞரோடு ஒரு நெடுங்காலம் பயணம் செய்திருக்கிறேன். ஜெயலலிதா அம்மையாரோடு மிக குறுகிய காலம்தான் பயணம் செய்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆனால் அவரை நான் மாணவ பருவத்திலிருந்து உற்று நோக்கி வருகிறேன். ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு சமூக கட்டமைப்பில், அரசியல் தளத்தில் துணிச்சலாக ஒரு கட்சியை வழிநடத்தியதே ஒரு மாபெரும் சாதனை. பெண்கள் அரசியலுக்கு வருவது மிக சொற்பம். அதிலும் ஒரு கட்சியை தலைமை தாங்கி வழிநடத்துவது என்பது ரொம்ப ரொம்ப விரல் விட்டு எண்ணிவிடலாம். அதிலும் ஆட்சி அதிகார பீடத்திலே வந்து அமர்வது என்பது மிக மிக குறைவு. அவையெல்லாம் மிகவும் சவால்கள் நிறைந்த ஒரு களம். அந்த களத்தில் ஜெயலலிதா அம்மையார் மிக துணிச்சலாக எல்லாவற்றையும் எதிர்கொண்டார். முதல்வராக இருந்தும் ஆட்சியை திறம்பட நிர்வாகம் செய்தார். ஜெயலலிதா அம்மையாரிடத்தில் உள்ள அந்த துணிச்சல் என்னை மிகவும் கவர்ந்தது. அது அவருடைய சிறந்த ஆளுமைக்கான ஒரு சான்று. கலைஞரிடத்தில் அவருடைய அளப்பரிய சகிப்புத்தன்மை, 24 மணி நேரமும் விழிப்பாக இருந்து அரசியலை வழிநடத்தக்கூடிய அந்த திறன், கொஞ்ச நேரம் இந்த வேலையை பார்ப்போம், கொஞ்ச நேரம் அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு அரசியலை பகுதி நேரமாக பார்க்காமல், தன்னை சுற்றி 24 மணி நேரமும் என்ன நடக்கிறது என்பதை உற்று நோக்கி கவனமாக ஒவ்வொரு நொடியையும் தனக்கானதாக மாற்றிக்கொள்ளுகிற ஆற்றல், ஒவ்வொரு நிகழ்வையும் தன்னோடு இணைத்துக் கொள்ளுகிற ஆற்றல், எல்லாவற்றையும் விட இல்லாமல் புகையாது அல்லாமல் குறையாதுன்னு பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் இல்லாமல் புகையும் அல்லாமல் குறையும் அதுதான் அரசியல். ஒன்றுமே இருக்காது, ஆனால் ஒரு வதந்தி பரவும், அது ஒரு பெரிய செய்தியாக மாறும். அதன் அடிப்படையில் அவதூறுகள் பரவும். அதிகாரத்துக்கு போயிட்டா அதிகாரத்தை நெருங்க 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 விமர்சனங்கள் கடுமையாக இருக்கும். ஆட்சி பீடத்தில் அமர்ந்தால் ஆதாரமில்லாத அவதூறுகளும் பெருகும். அந்த நேரத்தில் உணர்ச்சி வயப்படாமல் நிதானமாக சகிப்புத்தன்மையோடு ஒரு இயக்கத்தையும் வழிநடத்த வேண்டும். தான் இறங்கி போட்டியிடக்கூடிய அந்த களத்திலும் வெற்றி பெற வேண்டும். இதற்கு 24 மணி நேர விழிப்புணர்வு தேவை அரசியலில். அதில் கலைஞர்கிட்ட அதீதமான சகிப்புத்தன்மையும் விழிப்புணர்வும் என்னை பெரிதும் வியக்க செய்திருக்கிறது. ஏன்னா அவருக்கு எல்லார் மேலேயும் விமர்சனங்கள் உண்டு, ஆனால் அவர் மேலே கடுமையான விமர்சனங்கள், ஆதாரமில்லாத அவதூறுகள் ஏராளமாக வந்திருக்கின்றன. இதை எப்படி நான் வச்சு சொல்கிறேன்னு சொன்னால், அவரோட நான் பல நேரங்களில் அவர் கூடவே இருந்திருக்கிறேன். ஆனால் அது பற்றி வரக்கூடிய செய்தி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது என்ன பண்ண முடியும்? அவர் சொல்லுவார், இதுக்கு நாம் என்ன செய்ய முடியும், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல உணர்ச்சி வயப்பட்டால் அரசியலில் நிற்க முடியாது. 13 வருஷம் ஆட்சியில் இல்லை. எம்ஜிஆர் தொடர்ந்து முதல்வராக இருந்தார். ஒரு எதிர்க்கட்சியாக பல விமர்சனங்களை கடந்து தோல்விகளை சந்தித்து அந்த கட்சியை பலவீனமடையாமல் வெற்றிகரமாக முன்னே நகர்த்தி வருவது என்பது ஒரு பெரும் போராட்டம். ஏன்னா நாமும் சராசரி மனுஷன் தானே. விமர்சனம் வந்தால் சோர்வடைகிறோம். தோல்வி கடுமையாக நம்மளை பாதிக்கும். ஒரு தோல்வியில் அடுத்தடுத்து தோல்வி, அடுத்தடுத்து தோல்வி, சட்டமன்ற தேர்தலின் தோல்வி, நாடாளுமன்ற தேர்தலின் தோல்வி, உள்ளாட்சி தேர்தலின் தோல்வி, ஒரு 5 ஆண்டு மட்டும் இல்லை, அடுத்த 5 ஆண்டிலும் தோல்வி, அடுத்த 5 ஆண்டிலும் தோல்வி. அரசியலில் இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், உளவியலான பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் அதை தாக்கு பிடித்து சகித்து தன்னுடைய பயணத்தை வெற்றிகரமாக அவர் நடத்தினார் என்பது மீண்டும் அவரை ஆட்சியில் அமர்த்தியது. மறுபடியும் அவர் முதல்வர் ஆவார் அப்படின்னு யாருமே நினைச்சு கூட பார்க்கல. ஆனால் அவர் கலைஞரிடத்திலே நான் பார்த்து வியந்தது அவரிடம் மேலோங்கி இருந்த சகிப்புத்தன்மையும் 24 மணி நேரமும்
விழிப்பாக இருந்து செயல்பட்ட அந்த செயல் திறமும்